நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. லேவியராகமம் 30ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் தூப பீடத்தை குறித்து தியானித்து வருகிறோம். அதற்கு அடிப்படையாக தூபம் என்பது ஜெபத்தை குறிக்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் உள்ள ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்கிற கர்த்தருடைய ஜெபத்தின் ஒரு வாக்கியத்தை நாம் தியானித்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியை இப்பொழுது பார்க்கலாம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று ரட்சித்துக் கொள்ளும். இந்த வாக்கியத்தை நாம் பார்க்கும்போது யாக்கோபு 1:14-15 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணம் அடையும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்ற வேத வாக்கியத்தின்படி இச்சை என்பது என்ன என்பதை குறித்து கடந்த செய்தியில் தியானித்தோம். இச்சை என்பது பாவத்தினால் உண்டான ஆசை. இதைதான் இச்சை என்று சொல்கிறோம். நம்முடைய இருதயத்தில் இச்சை இருந்தால் என்ன நிகழும் என்பதை குறித்து கொஞ்சம் கவனித்து பார்க்கலாம். ஹைட்ரஜன், ஆக்சிஜன் என்ற 2 காற்றுகளையும் ஒன்றாக நாம் லேபரட்டரியில் சேர்க்கும் போது அது இணைந்து தண்ணீரை கொடுக்கும். அதே போல சூரியனில் உள்ள ஹைட்ரஜன் அணுக்களும் ஹீலியம் அணுக்களும் இணைந்து அதிகப்படியான வெப்பத்தை சூரியனுக்கு அதிகப்படியான வெப்பத்தை கொடுத்து மீண்டும் மீண்டுமாக ஹைட்ரஜனும் ஹீலியமுமாக பிரியும். இப்படி வினைப்படுதல் நடக்கும். இதை வினைபுரிதல் என்று சொல்லுவோம். அதே போல நம் இருதயத்தில் இச்சை இருக்குமானால் அங்கு வந்து அந்த சாத்தான் அந்த இச்சையை பாவமாக வளர்த்து விடுவான். அதாவது ஹைட்ரஜன் அணுவை ஆக்சிஜனோடு இணைத்து தண்ணீரை உருவாக்குவது போல நம் இருதயத்தில் உள்ள இச்சையை அதை பாவமாக மாற்றக்கூடிய வல்லமை அவனுக்கு உண்டு. அவன் பேசி பேசி நம்முடைய இருதயத்தோடு பேசி பேசியே அது போல செய்வான். உதாரணமாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஏவாள் அம்மாவின் இருதயத்தில் இச்சை இருந்தது. அதை தான் பிரயோகப்படுத்தி அதை சரியான விதத்தில் தனக்கேற்றபடி வஞ்சகமாக பேசி அவன் சாமர்த்தியத்தினால் அதை பாவமாக மாற்றிய காதை எழுதப்பட்டிருக்கிறது. இது உண்மையான சம்பவம். ஏவாள் அம்மாவே அங்கு சொல்லுகிறார், நான் இச்சிக்கப்படத்தக்க கனி என்று அவரே, ஏவாள் அம்மாவே தன்னுடைய வாயினால் அவர் சொல்லிய வார்த்தை இச்சிக்கப்படத்தக்க கனியாய் இருக்கிறது என்று அறிக்கையே செய்கிறார். அப்படி இருக்க இதை பயன்படுத்தி பொல்லாதவன், அதாவது சர்ப்பத்தின் வார்த்தையை கேட்டு ஏவாள் அம்மா அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதற்கு முன்பே அந்த பழத்தை ஏவாள் பார்த்திருக்கிறார். அந்த இருதயத்தில் இச்சை இருந்ததை தெரிந்து கொண்டுதான் அந்த இச்சையை கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பில் தூபம் போடுவது போல அதை தூண்டிவிட்டு வஞ்சகமாக பேசி பேசி அதை எப்படியாவது கர்த்தருடைய வார்த்தையை மீறும்படி செய்ய வேண்டும் என்று அந்த பழத்தை பறித்து சாப்பிட சொன்னார். அதை கேட்ட ஏவாள் அம்மாவின் நிலை என்னாயிற்று? இன்று வரை அவர்கள் பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் இன்னும் பாவத்தில் கிடக்கிறோம். இந்த உலகம் பாவத்திற்குள் மூழ்கி கிடக்கிறது. உலகமே சாபத்தை பெற்று கொண்டது. இது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய இந்த உலக வரலாறை துவங்கி இருப்பது இந்த இச்சையினால் தான். அப்படியானால் இந்த இச்சை என்பது எவ்வளவு பெரிய பயங்கரமானது, இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதன் முக்கியத்துவம் என்ன, இது எவ்வளவு பயங்கரமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு மனிதனின் மனதில் இச்சை இருக்குமானால் அதை பயன்படுத்தி அந்த இடத்தில் ஒரு கதவை நாம் திறந்து வைக்கிறோம். இருதயத்தின் வாசலை திறந்து வைப்பது போல சாதாரணமாக வீட்டின் வாசலை நாம் திறந்து வைத்தால் வெளியில் போகிற மிருகங்கள் எதுவாக இருந்தாலும், பூச்சிகள் ஏதாவது இருந்தாலும், பறவைகள் இருந்தாலும் வீட்டிற்குள் நுழைந்து விடும். நாம் வாசலை திறந்து வைத்தால் எது வேண்டுமானாலும் நுழையும். அதே போல நம் இருதயத்தில் இச்சை இருந்தால் அது நம் இருதயத்தின் வாசலை திறந்து வைப்பது போல அந்த வழியில் எது வேண்டுமானாலும் எவ்வித பாவமும் நுழைந்து விடும். நாம் எதை இச்சிக்கிறோமோ அதற்கேற்ற பாவம் அங்கு நுழைந்து விடும். அதனால் நாம் எப்பொழுதும் இச்சை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும்.
இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது. அது இருந்தால் உடனே தூக்கி எறிந்து விட வேண்டும். சரி, இச்சை எவ்வளவு பயங்கரமானது, அது பாவத்தை பிறப்பிக்கும் என்று பார்த்தோம். அதை எப்படி நம் இருதயத்திலிருந்து எடுத்து விடுவது? இதை நாம் செய்வதற்கு முன்பாக கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தில் இந்த இச்சை இருக்கக்கூடாது, அதை எடுத்து விட வேண்டும் என்று நாம் எல்லோரும் அவருடைய ப்ராசஸில் தான் நாம் இருக்கிறோம். அவருடைய திட்டமிடுதலில், அவருடைய பிளானிங்கில், அவருடைய ஒரு செயல்பாட்டிற்குள் நாம் இருக்கிறோம். கர்த்தர் ஒரு பொம்மையை போல அங்கு மேலிருந்து நம்மளை அசைத்து கொண்டு நம்மளை சரிப்படுத்தி கொண்டு அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார். சரி, இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்றால், நம் இருதயத்தில் இச்சை இருக்குமானால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த இச்சையை எடுத்து போட பல விதங்களில் நம்மை வழி நடத்துகிறார். நம் வாழ்க்கையில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவார். எப்படியெனில், நாம் தேவாலயத்திற்கு செல்லும் போது பலருடைய உபதேசங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்களின் உபதேசத்தை கேட்கும் போதும், டிவி பார்க்கும் போதும், செல்போனில் செய்திகளை கேட்கும் போதும், ஒரு நல்ல விஷயங்களை கேட்கும் போது அதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இன்னொரு காரியம், மற்றவர்கள் அதை இச்சித்து அதனால் ஏற்படுகிற பாவத்தில் விழுந்து அதனால் அவர்கள் படுகிற கஷ்டத்தை பார்க்கும் போதும் நாம் மிகவும் உணர்வடைவோம். ஐயோ, அவர்கள் இந்த இச்சையை வைத்திருந்தார்கள், அதன் விளைவாக இப்படி நேர்ந்தது என்று. சாதாரணமாக புகைப்பிடிப்பவர்கள், அதனால் யாராவது ஒரு கேன்சர் வியாதி வந்து நமக்கு தெரிந்தவர்கள் யாராவது பாதிக்கப்பட்டு அவர்கள் ஆபத்தான நிலைக்கு சென்றிருந்தால் அதை பார்க்கும்போது நாமும் மனம் திரும்புவோம். ஐயோ, அந்த இச்சை வேண்டாம், அதனால் இப்படிப்பட்ட பாதிப்பு வந்து அவருக்கு இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டதே என்று பயந்து நாம் திருந்துவதுண்டு. இப்படியும் நடக்கும். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தைகள் போதகத்தினால் திருந்துவது, சொல்லி திருந்துவது. சில நேரம் அனுபவத்தில் பார்த்து, அடுத்தவரை பார்த்து திருந்துவது. இன்னொரு காரியம், அடுத்தது என்னவென்றால், நமக்கு நாமே சில அனுபவங்கள் கிடைக்கும். நாம் இச்சித்து ஏதாவது தவறு செய்வோம், அதனால் பெரிய ஒரு கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தினால் அந்த வேதனையை பார்த்து, ஐயோ, நான் இப்படி செய்து விட்டேனே, இது எனக்கு தேவையில்லாத பிரச்சனை ஆயிற்று என்று நாம் மனம் திரும்புவோம். இப்படி பலவித சூழ்நிலைகளை கர்த்தர் அமைதியாக விட்டு விடுவார். அந்த இச்சையின் பாதையிலேயே நாம் போய் அதனால் ஏற்படுகிற விளைவுகளை சந்தித்து ஐயோ என்று நாம் மனம் திரும்பி வரட்டும் என்று சில நேரங்களில் கர்த்தர் அமைதியாக இருந்து விடுவார். அப்படி நாமவே போய் முட்டிக்கொண்டு திரும்பி வந்து விடுவோம். இப்படி கர்த்தர் மனிதனை அந்த இச்சையிலிருந்து விடுதலையாக்க பல விதங்களில் அவர் வந்து செயல்படுகிறார். இன்னும் சில விஷயங்களில் அவர் போதித்து வழி நடத்துவார் வசனங்களால். அதனால்தான் தினமும் வேதம் வாசிக்க வேண்டும் என்பது. இச்சை என்பது ஒன்றோ இரண்டோ அல்ல, பலவிதமான மாய உலகமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான இச்சைகள், சுலபமாக பாவம் செய்வதற்கான வழிகள். அன்று ஏவாளம்மாவுக்கு இருந்தது ஒரு கனி மட்டுமே. இன்று உலகத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் பாவத்திற்கான ஆயுதங்கள் காத்து கொண்டு கிடக்கின்றன. அதனால் எந்த விதத்திலும் நம்மால் சுலபமாக பாவம் செய்து விட முடியும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது கண்கள் இனிச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று எப்படியாவது தவறு நேர்ந்து விடும். அதனால் சுலபமாக பாவம் செய்ய வழி உண்டு. ஆனால் எதுவும் நம்முடைய மனம் நம் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. நாம் உறுதியாக இருந்தால் ஒன்றும் நடக்காது. அதனால் நாம் மன கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். அது கஷ்டமான காரியம் இல்லை, மிக மிக சுலபமானது. நம் இருதயம் நமக்குள் தான் இருக்கிறது. அதை கட்டுப்படுத்துவது சுலபம்தான். வெளியிலா இருக்கிறது அல்லது தூரத்தில் இருக்கிறதா போய் தொட முடியாது என்பதற்கு. பாவத்தை குறித்த பயமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இருந்தால் எந்த இச்சையும் மனதில் இருக்காது, பாவம் செய்ய தோன்றாது. இதுதான் முதல் காரணம். வேத வசனங்களாலும் நாம் போதிக்கப்படும் போது, கர்த்தருடைய வசனங்களை நாம் தொடர்ந்து படிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் கர்த்தர் அந்த நம் இருதயத்தில் உள்ள இச்சையை எடுத்து போடுவார். இப்படியாக நாம் அந்த இச்சையை விட்டு விலகி காத்து கொள்ள வேண்டும். அந்த இச்சை இருந்தால் சாத்தான் அதை பாவமாக பெருக பண்ணுவான். ஏவாளம்மாவுக்கு என்ன நடந்ததோ, அவர்களுடைய இருதயத்தில் இருந்த இச்சையின் நிமித்தம் அந்த பாவம் வந்தது. அவர்கள் பாவியானார்கள், சாபத்தை பெற்று கொண்டார்கள். அவர்களால் அந்த உலகம் முழுவதும் சாபத்தை பெற்றது. அப்படியானால் நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் இச்சையை இருதயத்தில் வைத்திருக்க கூடாது, தூக்கி போட வேண்டும். அதற்கு முதலில் நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால்தான் அதை எதிர்த்து நம்மால் போராட முடியும். அதனால் வெளிப்படையாக சில பாவங்கள் நமக்குள் இருக்கும். சில விஷயங்கள் நமக்கே அறியாமல் நாம் உணராமல் இருப்போம்.
தவறென்று தெரியாமல் செய்து கொண்டிருப்போம். வேத வசனங்களை படிக்கும்போது இது தெளிவாக கர்த்தர் நமக்கு போதித்து விடுவார். அதனால்தான் தினமும் வேத தியானமும் ஜெபமும் தேவை. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளின் ஊழியக்காரர்களின் செய்திகளை கேட்க வேண்டும். அப்படி செய்யும் போது நாம் சுலபமாக நம் வாழ்க்கையில் பாவத்தை மேற்கொள்ள முடியும், அதை விட்டு விலக முடியும், மற்றவர்களையும் காப்பாற்ற முடியும். அதனால் இந்த காரியங்களை தொடர்ந்து செயல்படுத்துவோம். அடுத்தது, இந்த இச்சையை இருதயத்திலிருந்து எடுத்து போட்டுவிட்டால் அந்த இச்சை என்ற நிலையிலேயே அது முடிந்துவிடும். இச்சை என்பது பாவம் அல்ல, இது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இச்சை என்பது பாவம் அல்ல, அது மனதில் இருக்கிற ஒரு உணர்வு. அந்த இச்சை பாவமாக பரிணாமம் பட்டுவிட்டால், அந்த இச்சை பழுகி பெருகி முழுமை அடைந்து விட்டால் அது பாவமாகிவிடும். ஒருவேளை அந்த இச்சையை நாம் எடுத்து போடாமல் இருந்தால் அது பாவமாக பரிணமித்துவிடும். அந்த பாவம் என்பது பூரணம் அடையும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பூரணம் அடையும் போது என்பது, பாவம் என்பது துவக்க நிலை முடிவு நிலை என்று இருக்கிறது. சில பாவங்கள் துவக்க நிலையிலிருந்து முடிவு நிலை வரைக்கும் சில காலங்கள் செல்லும். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வேதாகமத்தில் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் சிம்சோன் ஐயா பாவத்திற்கு கண்களின் இச்சை என்கிற அந்த இச்சைக்கு இடம் கொடுத்து, அதன் விளைவாக மாம்சத்தின் இச்சைக்கு இடம் கொடுத்து பாவம் செய்தார். இன்னொன்று, வேதாகமத்தில் தாவீது ராஜா என்ற தாவீது ராஜாவின் சரித்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா தனிமையில் உப்பரிகையில் இருக்கும்போது அரண்மனை மாடியிலிருந்து அவர் பார்க்கும்போது பத்சபேலை பார்த்து கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்தார். அதன் விளைவாக பாவம் செய்தார், மாம்சத்தின் இச்சைக்கும் இடம் கொடுத்து விட்டார். அதன் பின்பாக அதனுடைய விளைவாக அவர் 4 பிள்ளைகளை இழந்தார், மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இந்த இடத்திலும் அந்த இச்சையானது கர்ப்பம் தரித்து, கண்களின் இச்சையில் தொடங்கி அது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பித்து, அந்த பாவம் பூரணம் அடைந்து மரணத்தை பிறப்பித்தது. 4 பிள்ளைகளுக்கு மரணத்தை கொண்டு வந்தது. சிம்சோனையா சரித்திரத்திலும் அவருடைய வாழ்க்கையிலேயே அது நடந்து முடிந்தது. இச்சையாயிருந்தது, பாவம் அடைந்தது, அடுத்தது மரணத்தை கொண்டு வந்தது. இந்த ஃபார்முலா யாக்கோபு 1:14-15 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஃபார்முலா இங்கு அப்படியே செயல்படுத்தப்பட்டிருப்பதை, கர்த்தருடைய நீதி நியாயங்கள் மாறாதது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நீதி நியாயங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று வேறுபாடு இல்லை. பழைய ஏற்பாட்டில் சம்பவமாக சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் வசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் இரண்டும் நமக்கு தேவையானவையே. பழைய ஏற்பாடும் தேவை, புதிய ஏற்பாடும் தேவை. கர்த்தருடைய வசனங்கள், எல்லா வசனங்களும் மனித வாழ்க்கைக்கு தேவையானதே. இப்படி நம் வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காகவும் வேதாகமம் ஒன்றுதான் நம்மளுடைய பரலோகத்திற்கும் இந்த பூமிக்கும் வைக்கப்பட்டிருக்கிற ஏணி என்று சொல்லலாம். அங்கிருந்து போடப்பட்டிருக்கிற ஒரு கயிறு என்றும் சொல்லலாம். அதை பிடித்து கொண்டுதான் நம்மால் மேலே செல்ல முடியும். ஏணி இல்லாவிட்டால் உயரத்தில் ஏற முடியாது, அல்லது ஒரு கயிறாவது இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இல்லாவிட்டால் நம்மால் பரலோகம் போக முடியாது. பைபிளை பரலோகத்திலிருந்து போடப்பட்டிருக்கிற ஒரு கயிறாக எண்ணி அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அப்படி பற்றி கொண்டால் பரலோகத்திற்கு சென்று விட முடியும். இல்லாவிட்டால் கீழே விழுந்து விட வேண்டிதான். கயிறை பற்றி கொண்டாலே நாம் தூக்கப்படுவோம். கயிறை பற்றி கொள்ளாவிட்டால் நம்மை தூக்கி கொள்ள அவர்களால் முடியாது. அது கர்த்தருடைய நீதி அல்ல, அவர்கள் செய்ய மாட்டார்கள். பரலோகம் நம்மை எடுத்துக்கொள்ளாது. கர்த்தர் கொடுக்கிற பரலோகத்திலிருந்து நமக்கு பூமியிலிருந்து நம்மை காப்பாற்ற, இந்த உலக பாடுகளிலிருந்து காப்பாற்றுவதற்கு கொடுக்கப்படுகிற ஒரே ஒரு வாய்ப்பு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு கயிறு. அதுதான் கர்த்தர் நமக்கு செய்கிற உடன்படிக்கை, வேதாகம புஸ்தகம் பைபிள். அதை நாம் கெட்டியாக பற்றி கொண்டால் நாம் பரலோகத்தால் தூக்கி விடப்பட்டு நேராக கர்த்தருடைய சமூகத்தில் சென்று விடலாம். வேத வசனம் இல்லாமல் பரிசுத்தமும் இல்லை, பரிசுத்தம் இல்லாமல் பரலோகத்தில் அங்கு வேலையும் இல்லை. பரிசுத்தம் இல்லாதவர்களுக்கு அங்கு இடமும் இல்லை. கர்த்தர் நீதி உள்ளவர். நாம் மரணத்திற்கு முன்பாக மனம் திரும்பினால் மட்டுமே கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். இறந்த பின்பெல்லாம் அங்கு போக முடியாது. இறந்த பின்பு நேராக பாதாளத்துக்கு தான் போக வேண்டும், மனம் திரும்பாவிட்டால். மனம் திரும்பி கர்த்தருடைய வேதத்தின் மேல் விசுவாசம் வைத்தால் மட்டுமே நமக்கு ரட்சிப்பு, கர்த்தருடைய ராஜ்யத்திலும் இடம் கிடைக்கும். மனம் திரும்புவோம், கர்த்தருடைய ராஜ்யத்தில் இடம் பெறுவோம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறனாதா.